Hello everyone, welcome back to my channel Abhinaya Chakravarti. இன்றைக்கி ஒரு டெய்லி விலாக் தான் பார்க்க போகிறோம். என் ஆஃபீஸ் விசிட் பண்ணியிருந்தேன் அமேசான். ஸோ அந்த விலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய டைம் ஆஃபீஸ் போயிருக்கேன், விலாக்ஸ் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஏன்னா இந்த டைம் என் கிட்ஸும் என் கூட வந்திருந்தாங்க ஆஃபீஸ்க்கு. எஸ், ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அது ஃபேமிலி டே எல்லாம் கிடையாது, பட் ஃபேமிலி அக்கம்பெனி பண்ணலாம், ஆஃபீஸ் சுற்றி பார்க்கணுன்னா பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக என் கிட்ஸை கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன வேலை இருந்தது ஆஃபீஸ். ஸோ அவங்களையும் கூட்டிகிட்டு போகலாமே, ஏன்னா வெக்கேஷன், அவங்களும் போர் அடிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் ரொம்ப நாள் ஆஃபீஸ் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஹஸ்பண்ட் அண்ட் கிட்ஸ் 4 பேர் வந்து ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம். நாங்கள் ஒரு 11 o'clock போல் போயிருந்தோம் ஆஃபீஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட் போனோடனே விசிட்டர் பாஸ் வாங்கியாச்சு ஹஸ்பண்டுக்கு. கிட்ஸ்க்கு வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட்க்கு மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணி விசிட்டர் பாஸ் வாங்கிட்டோம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ், ரிசப்ஷன் ஏரியா. அங்கே கொஞ்சம் பிக்சர்ஸ் அதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகிட்டோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் போனது வந்து 4th floor தான். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ், அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து வெறும் கேஃபிடேரியா ஆக்சஸ் மட்டும்தான் இருக்கும். மெயின் என்ட்ரன்ஸ் அண்ட் கேஃபிடேரியா இங்கே மட்டும்தான் அவங்கள வந்து அலோவ் பண்ணுவாங்க. பட் சின்ஸ் வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனாலையும் சரி, அண்ட் நானும் வந்து என் சூப்பர்வைஸ்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் அவங்கள எல்லா ஃப்ளோர்ஸ்க்கும் கூட்டிகிட்டு போய் காமிச்சிடுற ஒரே ஒரு டைம்னு. ஸோ அதனால் எல்லா ஃப்ளோர்ஸ்க்கும் அலோவ் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது ஹியர் அண்ட் தேர். ஸோ போயிட்டு 4th floor எதுக்கு மெயினாக போனோன்னா, எனக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா சுத்தமாக அது ஒர்க் ஆகிறது கிடையாது. கால்ஸ் எல்லாம் பேசும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ ஹெட்ஃபோன்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு தான் போயிருந்தேன். இது வந்து அவங்க சொன்னது வந்து ஒரு வெண்டிங் மெஷின் இருக்கும். முதல்ல ரிசப்ஷனில் போய் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வெண்டிங் மெஷின் ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே போய் நம்ம ஐடி கார்டை ஸ்வைப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ அங்கேயே கோட்ஸ் இருக்கும். கீபோர்டுக்காகட்டும், மவுஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கோட்ஸ் போட்டு என்ன வேணுமோ நம்ம அது வந்து வெண்டிங் மெஷினே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து வந்துடும். நம்ம அதிலேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அண்ட் பக்கத்துலேயே ஒரு பின் வச்சுருக்காங்க. அங்கே வந்து நம்ம பழைய ஹெட்ஃபோன்ஸ் நம்ம என்ன ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோமோ அந்த பழசு வந்து அதில் போட்டுடலாம். அந்த மாதிரி தான் எங்கள் ப்ராசஸ். ஸோ நேராக வந்து வெண்டிங் மெஷினுக்கு தான் போயிருந்தோம். எனக்கு வேணுங்கிறது ஒரே ஒரு ஹெட்ஃபோன்ஸ் மட்டும்தான். பட் அங்கேருந்து அந்த கோட்ஸ் என்ட்ரு பண்ணுறது, ஐடி கார்டு ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் ரெலவெண்ட் கோட்ஸ் என்ட்ரு பண்ணி அந்த ஆக்சசரி வந்து கீழே வரது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ நாங்களும் ஒன்று ட்ரை பண்ணுறோன்னு கேட்டனால சரி ஒரு மவுஸ் வேணால் எடுத்துக்கலாம், அதுவும் எனக்கு இப்போ தேவைப்படாது, பட் ஸ்டில் எக்ஸ்ட்ரா ஒரு மவுஸ் வேணால் இருக்கட்டும்னு சொல்லி அது மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டோம். ஸோ அது என் பொண்ணு தான் பண்ணி அந்த மவுஸை வெளியே எடுத்தா. அந்த ஃப்ளோர் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தது தான் 11th floor. இந்த ஃப்ளோர் தான் நாங்கள் எப்போவுமே போனால் ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ளோர். எங்கள் டீம் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணுறது இந்த ஃப்ளோர் தான். ஸோ 11th floor வந்தாச்சு. ஸோ அப்படியே அங்கே போய் என்னோடய ஒர்க்கிங் பே தான் பார்த்தோம். ஏன்னா அதுதான் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க, அது எப்போவுமே பார்க்கணுன்னு. இதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் ஃபேமிலி டே இருந்தது. ஸோ அங்கே போயிருந்த போதும் அதே மாதிரி தான் அந்த ஒர்க்கிங் ஸ்டேஷன் அங்கே எப்படி இருக்கும், எவ்வளோ மானிட்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்குறதே ஒரு தனி என்டர்டெயின்மெண்ட் அவங்களுக்கு. ஸோ நேராக ஃப்ளோர் தான் போயிருந்தோம். சாட்டர்டேங்கிறதுனால கூட்டமே கிடையாது, ஆல்மோஸ்ட் எல்லாமே காலியாக இருந்தது. ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் பேர் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ளோரே காலியாக இருந்தது. யூஸ்வலாக சாட்டர்டே சண்டேஸ் வந்து லீடர்ஷிப் டீம் யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ட் மற்ற அசோசியேட்ஸுமே யாருமே ஜாஸ்தி இருக்க மாட்டாங்க. வந்து ஒர்க் இருக்குது, கண்டிப்பாக வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் பண்ணுவாங்க. இல்லை ஒர்க் இருக்கவங்க கூட மோஸ்ட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துடுவாங்க வீக்கெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ஃப்ரீயாக இருந்தனால எல்லா இடமே நல்லாவே சுற்றி பார்த்தோம். நல்லா அவங்க செரிஷ் பண்ணுற மாதிரியே இருந்தது. கூட்டிகிட்டு போனது நல்ல ஒரு ஒர்த்தாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அவங்க கேட்டதே வந்து என்கிட்ட, ஏமா இவ்வளோ நல்ல ஆஃபீஸ் இருக்குது, நீ டெய்லியுமே ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ணலாமே அப்படின்னு தான் என் பொண்ணு கேட்டால். பட் நம்ம சிச்சுவேஷன்ஸ், குழந்தைங்களை விட்டுட்டு போகிறது, ட்ராவலிங், அதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். ஸோ நமக்கு வந்து இப்போதைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டும்தான் செட் ஆகும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மீட்டிங் ரூம்ஸ், எப்படி மீட்டிங் ரூம்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணோன்னா, அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் லேர்னிங் ஏரியா, இங்கே ஒயிட் போர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே எப்படி ஓப்பன் லேர்னிங் சீரீஸ் செஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு அது எல்லாமே அவங்களுக்கு சொல்லிவிட்டு அப்படியே அங்கே இருக்க வியூ என்ஜாய் பண்ணோம். இது ஒரு சின்ன கோசி ரூம். ஏதாச்சும் நம்ம இங்கே ஒரு ஸ்பேர் டைம், ஒரு டீ காஃபி குடிக்கிறோம் அப்படின்னா இங்கே உட்காந்து பேசுகிறதுக்கு, சும்மா சில் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸ் இது. இங்கேருந்து வியூ மெயினாக நல்லாயிருக்கும். 11th floorங்கிறனால அந்த ஒரு ஃபீல்காக இங்கே உட்கார வேண்டியது தான்.
ஆஃபீஸோட மெயின் கேஃபேட்டேரியா வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். பட் ஒரு ஃப்ளோர்லேயுமே வந்து சின்ன காஃபி ஹவுஸ் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. வெண்டிங் மிஷினில் மில்க் ஆகட்டும், இல்லை காஃபி, டீ, இல்லை நம்ம வேறு ஏதாச்சும் பூஸ்ட், ஹார்லிக்ஸ் ஏதாச்சும் குடிக்கிறது, பாதாம் மில்க், சாக்லேட் மில்க்னு எல்லாமே தனித்தனியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ வெண்டிங் மிஷின்லேருந்து நம்மளே எது வேணுமோ சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ சும்மா அவங்களுக்கு கொஞ்சமாக மில்க் கொடுக்கலாமேன்னு அவங்களுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கொடுத்துருந்தேன். அண்ட் ஃபைனலி லன்ச் டைம். இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே பயங்கர பசி ஆகிடுச்சு எல்லாத்துக்குமே. சரி போய் சாப்பிட்றலான்னு நேராக கேஃபேட்டேரியாவுக்கு வந்து எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அண்ட் ரொம்பவே மெமரபுளாக இருந்தது. அதான் நான் சொன்ன மாதிரி நிறையா டைம் ஆஃபீஸ் வந்திருக்கோம், நிறையா வீடியோஸ், விலாக்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். பட் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தது ரொம்பவே நல்லா இருந்தது. மெயினாக அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணேன். ஸோ ஃபுட் என்ஜாய் பண்ணுறதுலேருந்து ஆகட்டும், ஒரு இடத்துல அவங்க உட்காந்து பார்க்குறது, அங்கே ஃபோட்டோஸ், வீடியோஸ் கிளிக் பண்ணுறது, இது என்ன அது என்ன, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறது, எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. I hope you also enjoyed this video. இந்த ஆஃபீஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா do like and subscribe my channel and thank you for watching.